ஒரு முறை தன்னுடைய சகாபாக்களோட அஹ், ரசூல்லா வந்து நடந்து போய்கிட்டு இருந்தாங்க. அப்ப அந்த நேரம் பார்த்து ஒரு தேள் ஒண்ணு சாக்கடை கிட்ட இருந்து எந்திரிக்க முடியாம மேல வர முடியாம தவிச்சுக்கிட்டே இருக்குது. இத அவங்க பார்க்குறாங்க. பார்த்துட்டு என்ன பண்றாங்க, அந்த தேள வந்துட்டு எடுத்து வெளியில விடும் பொழுது அந்த தேள் கொத்துது. அப்ப பின்னாடி இருந்த அவங்களுடைய சகாபாக்கள் சொல்றாங்க, "அ தேள் தான் கொட்டுதே ரசூல்லா, அத அத விட்டுருங்களேன்" அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் கேட்குறாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, "தேளுக்கு கொட்டுற பழக்கம், அது கொட்டத்தான் செய்யும். ஆனா காப்பாத்துறது என்னோட பழக்கம். அதனால நான் காப்பாத்த தான் செய்வேன்" அப்படின்னு இவங்க சொல்லும் பொழுது சகாபாக்கள் பார்க்குறாங்க. இதுல இருந்து நமக்கு என்ன ஒரு உண்மை தெரியுது அப்படின்னா, உதவி செய்யறது அது நம்மளோட குணமா இருக்கட்டும். அவங்க தூத்துறது எப்படி வேணாலும் தூத்திட்டு போகட்டும். ஏன்னா, நம்மள பொறுத்தவரையிலும் உதவி செஞ்சுக்கிட்டே இருப்போம். அவங்க நம்மள ஏசுனாலும் சரி, தூத்துனாலும் சரி, நம்மள என்ன வசைபாடினாலும் சரி, அத பத்தியெல்லாம் நம்ம கண்டுக்கவே கூடாது. நம்மளுடைய குறிக்கோள் அவங்க நல்லா இருக்கட்டும். அவங்க என்னைக்குமே நல்லா இருக்கட்டும். இதுதான் வந்துட்டு எனக்கு புரிஞ்சது. அதனால கண்டிப்பா உங்களுக்கும் யாராவது ஒருத்தவங்களுக்கு உதவி செய்யணும்னா, நீங்க உதவி செய்யுங்க. அவங்க உங்கள எப்படி வேணாலும் கேவலமா பேசட்டும். அது அவங்களோட குணமா இருக்கட்டும். உதவி செய்யறது உங்களோட குணமா இருக்கட்டும். மீண்டும் அடுத்த ஷார்ட்ஸில் சந்திக்கும் வரை நான் உங்கள்